குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மே 17 இயக்கத்தினர் போராட்டம் காரணமாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டின் முன்பு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் களத்திலிருந்து வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். முதற்கட்டமாக களத்தில் இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது, பதிவு செய்யும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் இல்லம் சென்னை நீலாங்கரையில் இருக்கிறது. சீமான் இல்லத்தை முற்றுகையிடப் போவதாக இன்றைய தினம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம், மே 17 இயக்கம் உள்ளிட்ட பெரியார் உணர்வாளர்களின் அமைப்புகளைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட அமைப்புகள் முற்றுகையிடப் போவதாக அறிவித்ததை தொடர்ந்து நீலாங்கரையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இல்லத்தின் முன்பு நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் சீமான் இல்லத்தை முற்றுகையிட போராட்டக்காரர்கள் தயாராக இருக்கிறார்கள். மற்றொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சீமான் இல்லம் முன்பு குவிந்திருக்கிறார்கள். இதனால் இந்த நீலாங்கரை அப்படிங்கிறது பரபரப்பாக காட்சியளிப்பதை பார்க்க முடிகிறது. எதற்காக இந்த முற்றுகை போராட்டம், எதற்காக இவ்வளவு காவல்துறை பாதுகாப்பு என்று பார்க்கும்போது, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஜனவரி 2வது வாரத்தில் பேசும்போது தந்தை பெரியார் குறித்து சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்கு பெரியார் உணர்வாளர்கள், பெரியார் அமைப்புகள் கடுமையாக கண்டனத்தை தெரிவித்திருந்தனர். குறிப்பாக சீமான் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் தந்தை பெரியார் குறித்து இழிவாகவும் அவதூறான கருத்துக்களையும் பரப்பி வருவதாக தெரிவித்திருந்தனர். ஏற்கனவே ஜனவரி 2வது வாரத்தில் இதே நீலாங்கரையில் இருக்கக்கூடிய சீமானின் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டங்களை எல்லாம் நடத்தியிருந்தனர். அப்போது சீமான் இல்லத்துக்கு முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் கண்ணாடிகள் எல்லாம் உடைக்கப்பட்டது. இந்த சூழல்ல தொடர்ந்து சீமான் ஆதாரம் இல்லாத தகவலை பரப்பி வருகிறார். அவர் ஆதாரம் கொடுக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம், மே 17 இயக்கம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட அமைப்புகள் போராட்டத்தை அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் இப்போது நீலாங்கரையில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சீமான் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய 50 மீட்டர் தொலைவில் போராட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. முற்றுகை போராட்டத்தை ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி தொடங்கி பேரணியாக சென்று சீமான் இல்லத்தை முற்றுகையிட வேண்டும் அப்படிங்கிறது போராட்டக்காரர்களுடைய திட்டமாக இருக்கிறது. ஆனால் காவல்துறை அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. இங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடுப்புக்கு உள்ளேயே போராட்டம் நடத்த வேண்டும். மீறினால் கைது நடவடிக்கையை மேற்கொள்ளவும் காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். இணை ஆணையர் தலைமையில் இங்கே பாதுகாப்பு என்பதும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்றொரு பக்கம் போராட்டக்காரர்கள் போராட்டம் நடத்த வந்திருக்கிறார்கள் என்ற தகவல் தெரிந்ததை அடுத்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் போராட்டக்காரர்களை எதிர்கொள்ளவும் சீமான் இல்லம் முன்பு குவிந்திருக்கிறார்கள். இப்படி இரண்டு தரப்புமே நீலாங்கரை பகுதியில் குவிந்திருக்கிறதுனால இந்த பகுதி என்பது ஒரு பரபரப்பாகவே காட்சியளிக்கிறது. இன்னும் அரை மணி நேரத்தில் இந்த முற்றுகை போராட்டம் என்பதும் தொடங்க இருக்கிறது. ரைட், உங்களுடைய நேரடி கள விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.